ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதியில் கண்டினியூஸாக 3 நாட்கள் விடுமுறையாக இருக்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் கியூ கூட சிலாத்தோரணம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க பக்தர்கள் அப்படிங்கிறாங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால 4 மணி போல் தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று 2 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. நேற்று மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண டோக்கன் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி நடைபாதையிலையோ ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலையோ கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்க வேண்டிய திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே நேற்று அந்த டோக்கன் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தது 5:30 மணி போலெல்லாம் தீந்துருச்சு. இன்றைக்கு கூட 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் சுவாமி பார்த்துடலாம். அப்படி நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் இப்போ சொன்ன 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ, திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிக்கோங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலாவில் தினமும் கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினாங்க. 1 மணிக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேஜாக அலோவ் பண்ணி 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்போவே அவங்க ஒரு 50வது பேராக அந்த டிக்கெட் வாங்கினதாக சொன்னாங்க. ஸோ ஆஃப்லைனில் கொடுக்குற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்க போகிறதா இருந்தால் ஆதாரோட ஜெராக்ஸ் பேமெண்ட் நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 10,500 ரூபாய். காலையில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சாயந்தரம் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துடலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணுன்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலாவில் சிஆவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. சாயந்தரம் கூட ரூம்ஸ் இருந்தால் கொடுக்குறாங்க. ஒரு 5 மணிக்கு மேலே நம்ம போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அவைலபிலிட்டி பொறுத்து கிடைக்கும். திருமலாவில் இன்றைக்கு சகசர தீப அலங்கார சேவாவில் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வார். நாளைக்கு சாயந்தரம் உட்லோத்சவம் இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி செய்வாங்க. அதனால் நாளை காலையில் கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவைக்கு அப்புறம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவாவும் கேன்சல் பண்ணிடுவாங்க. நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் அக்டோபர் மாதத்துக்குண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல, வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,043 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.53 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 41,859 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க இல்லை தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும். தேங்க்யூ.